உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தரணியை ஆள வந்த தங்க தளபதிக்கு வணக்கம். நான் உங்கள் மதன். இன்னைக்கு என்ன பேச போறோம் டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்வர் பத்தி தான். முதல்வரை பத்தி அரை வேக்காடுகள் நம்ம பேசுறத கொஞ்சம் மாத்திக்கிங்க. ஏன்னா ரொம்ப டீசெண்டா தான் சொல்றேன். உங்களை மாதிரிலாம் ஓ அப்படிலாம் கூவ தெரியாது. அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாருன்னா என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாரு, அது ரொம்ப முக்கியம். அத கூர்ந்து பாருங்க. வீட்டுல லென்ஸ் கின்ஸ் இருந்தா நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, என்ன ஸ்ட்ராட்டஜியோட உள்ள வந்திருக்காரு. ஸ்ட்ராட்டஜி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அது இல்லாமலாம் உள்ள வரல. எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் உள்ள இறக்கிருக்காரு தெரியுமா? இறக்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு பணம் இங்க தேவை. 10 லட்சம் கோடிய சுரண்டி கடனை வச்சு 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்கிறது முன்னாள் அரசாங்கம். ஓகே, ஒரு சட்டசபையில பேசணும்னா எப்படி பேசணும் கூட தெரியல. ஓகே, நீ நான் ஒண்ணு காந்தி பிறந்தம்மான்னு என்னங்க இது? உதயநிதி ஸ்டாலின் முதல்ல எப்படி பேசணும்னு தெரிஞ்சுங்க. ஓகே, நம்மளாம் லாயல் ஆயிட்ஸ் அதெல்லாம் தனியா டீக்கடியில போய் கூப்பிட்டு பேசு. சட்டமன்றத்தில் போய் பேசக்கூடாது. ஓகே, அதை பேசுறதுக்கு there is not right place for. ஓகே, சோ நீங்க ஒரு விஷயத்தை கேட்கணும்னா தன்மையா கேட்கணும். உங்களோட அனுபவசாலி நாங்க 75 வருஷம் அரசியல் அப்படின்னு பேசுறீங்க. நீங்க யாருங்க 75 வருஷம் அரசியல் பேசுறது? உங்களுக்கு என்னங்க இருக்கு? நீங்க நண்பேண்டா இது கதிரவன் காதல் இப்படி நடிச்சு போயிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் தான் துணை முதல்வர், இப்ப சட்டசபை எதிர்கட்சி தலைவர். ஆட்சி பண்ண விடுறதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? பண்ணல. ஆனா தளபதி என்ன பண்ணாரு பாருங்க. வீடு தேடி வந்தாரு. வீடு தேடி வந்தாரு. உங்க அப்பா பார்த்தாரு. வேற யாரும் அரசியல் தலைவர் எல்லாரும் போய் பார்த்து தன்மையை விசாரிக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அப்புறம் இந்த சாட்டை ஜூலி மாதிரி ஆட்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கூட நான் சொல்ல மாட்டேன், இன்ஃபார்ம் பண்றேன். முதல்ல நீங்க வாங்கின காசுக்கு கூவுறத முதல்ல விடுங்க. ஓகே, வேலைகள் நிறைய இருக்கு பாருங்க. எங்களுக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு நேரமும் இல்லை, அது தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு வேலை அதிகம். எங்க அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மக்களுக்கு எவ்வளவு அழகா பண்ணுது மட்டும் பாருங்க. பண்ண போறோம். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், திரு ஸ்ரீநாத் அவர்கள் அமைச்சர், மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் அவர்களை பத்தி தப்பா பேசுறாங்க சில பேர். அதுக்கும் இந்த வீடியோ தான். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. போர்ட் சிட்டின்னு அவர் சொன்னது, தூத்துக்குடி ஆல்ரெடி போர்ட் சிட்டி தான். சரியா? போர்ட் சிட்டின்னு சொன்னது ஃபாரின்ல இருக்கிற போர்ட் சிட்டியா மாத்த போறோம் அப்படின்னு தான் அவர் சொன்னது. அதுதான் எங்க தளபதியோட விருப்பமும் அப்படின்னு சொன்னாரு. அதையும் வச்சுக்கிட்டு ஹேஷ்டாக் போட்டு வைரல் பண்ணி நீங்க உங்களுடைய டிஆர்பி அதிகிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்றீங்க. முதல்ல அதை குறைச்சிக்கங்க. அதனால இந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி பழங்க, நெகட்டிவிட்டியை தூக்கி தூர போடுங்க. ஏன்னா எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு, எங்களை வேலை பண்ண விடுங்க.